ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நமது ஆன்மீக சேனலில் தொடர்ந்து பல்வேறு ஜோதிடம் விஷயங்கள் குறித்தும் ஆன்மீக விஷயங்கள் குறித்தும் பேசிகிட்ருக்கோம். ஆன்மீக விஷயங்கள் பேசும்போது ரொம்ப தெளிவாகவும் எச்சரிக்கையாகவும் பேச வேண்டிய நிலை நமக்கு ஆட்படுத்தியிருக்கோம். ஏன்னா மக்களை எந்த வகையிலும் ஏமாற்றக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த வகையில் நாம் சொல்லக்கூடிய ஒரு கோயில் பழனிமலை அடிவாரத்தில் சுக்லாபுரம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நான்முக பிரம்ம துர்க்கை அப்படிங்கிற ஒரு ஆலயத்தை பற்றி சொல்ல போகிறோம். இந்த ஆலயை பற்றி சொல்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தால் கூட என்னுடைய குருநாதர் நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள் இந்த கோயிலை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. பல பேர் பல்வேறு பிரச்சனைகளில் வரும்போது அவங்களுக்கு இந்த கோயிலை ஒரு அடையாளம் சொல்லியிருக்கார். ரெண்டாவது சில கிரகங்களோட சேர்க்கை இந்த மாதிரி பார்வையால் ஏற்படக்கூடிய இந்த இடையூறுகள்லேருந்து விடுபடுறதுக்கு இது இந்த கோயில் எந்த வகையில் உபயோகமாக இருக்கும், அங்கே போய் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது பழனினாலே நமக்கு தண்டாயுதபாணி திருக்கோயில் தான் ஞாபகம் வரும் இல்லையா. பழனி மலையை சுற்றி பல்வேறு கோயில்கள், அதாவது முக்கியமான கோயில்கள்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த சுக்லாபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சாதுமடம் அருகே இருக்கக்கூடிய இந்த நான்முக துர்க்கை கோயில் எந்த வகையில் சிறப்புடையது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, பொதுவாகவே பிரம்மன் அப்படிங்கிறது 4 தலைகளை உடையவன் இல்லையா. கிட்டத்தட்ட 4 திசைகளும் அவருடைய பார்வைக்கு உட்பட்டது. ஒரு படைப்பு கடவுள். அப்போ சொல்லுவாங்க, அன்னைக்கே அவன் தலையில் எழுதிட்டான், அதை போய் இப்போ மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இது போல் பிரச்சனைகள் வரும்போது பிரம்மபுரீஸ்வரர் இந்த மாதிரி பிரம்மனுடைய எழுந்தருளி இருக்கக்கூடிய கோயில், பிரம்மனுக்காக சிறப்பு கோயில், இந்த மாதிரி இடங்களில் போய் நம்மளுடைய ஜாதகத்தையோ நம்மளுடைய பெயரையோ அங்கே எழுதி வச்சுட்டு வந்தோம்னா தலையெழுத்து மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா நிறையா இந்த சமயபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் அப்படிங்கிற கோயிலில் போய் கூட நிறைய பேர் எழுதி வச்சுட்டு வருவாங்க. எத்தனை பேருக்கு தலையெழுத்து மாறி இருக்குது அப்படின்லாம் எனக்கு தெரியலை. அது ஒரு நம்பிக்கை தான். அதனால் நம்ம அதை விமர்சனத்துக்குள்ளார போக வேணாம். மக்கள் உணர்வுகளோடு சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டுதுன்னா உங்கள் மனசளவில் ஏற்படுற மாற்றம் தான் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு சில நம்பிக்கையின் அடிப்படையில் நெல்லை வசந்தன் ஐயா சொல்லக்கூடிய இந்த கோயிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிரம்மனுங்கிறவன் தலையெழுத்தை எழுதிட்டான், அதை நம்ம மாற்றி எழுத முடியாது அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த பிரம்மன் எழுதின தலையெழுத்தையும் மாற்றி எழுத முடியும். ஏன்னா இங்கே உள்ள துர்க்கைக்கும் 4 முகங்கள் இருக்கிறதுனால இந்த துர்க்கைக்கு அப்படி ஒரு பவர் உண்டு அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். வசந்தன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு இந்த மந்திரங்கள் அது இது சொன்னால் கூட சித்தர் வழியிலான அந்த மந்திரங்கள் ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒரு பரிகாரத்துக்கும் சொல்லும்போது அந்த சித்தர் வழியிலான மந்திரங்களை எடுத்து சொல்லி அதை அந்த பரிகாரம் செய்யக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் அந்த அங்கே உட்காரக்கூடிய அந்த புரோகிதர்களை சொல்லுவார். அதனால் அதில் மாற்றம் கிளியர் ஆகும். அதே போல் ஒரு கோயிலுக்கு செல்லும்போதோ இல்லை ஒரு யாகங்கள் செய்யும்போதும் ஹோமங்கள் செய்யும்போதும் அந்த ஹோமங்கள் வளர்க்கக்கூடிய அந்த அர்ச்சகர் இருக்காங்கள்ல, புரோகிதர் இருக்காங்கள்ல, அவங்களுடைய ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் நல்லா இருந்தால் ஒழிய அந்த ஹோமம் பலிக்காதுங்கிறதுல அவருக்கு நம்பிக்கை உண்டு. அந்த அடிப்படையில் அவங்களுடைய ஜாதகங்கள்லாம் பார்த்து தான் அவங்கள வச்சு ஹோமம் நடத்துவார். சும்மா எல்லோரும் ஹோமம் நடத்துறதுனால எல்லாம் வந்துடாது. அப்படி ஒரு வகையில் பார்க்கும்போது இந்த நான்முக துர்க்கா கோயிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரம்மனை போலவே இதுக்கும் 4 தலை இருக்கிறதுனால பிரம்மன் எழுதின எழுத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்னா, நியூமராலஜியில் வரக்கூடிய ஒரு எழுத்தை ஒரு பெயரை எழுதி அதில் உள்ள ஒரு இனிஷியலை அல்லது ஒரு லெட்டரை மாற்றிக்கிட்டோம்னாலோ இல்லை புதுசாக ஆட் பண்ணிக்கிட்டோம்னாலோ நம்மளோட தலையெழுத்து மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அப்படிலாம் மாறவே மாறாது. இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்னு சொல்லுவோம்ல, கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா எழுதக்கூடிய அவருடைய மகன் திரு ஹரிஹரன் சார் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னார், இப்போது எஸ்ஐஜிஎன் அப்படின்னு போட்டோம்னா சைன், நம்ம கையெழுத்து அப்படின்னு சொல்கிறோம்ல, சிக்னேச்சரில் வரக்கூடிய எஸ்ஐஜிஎன். எஸ்ஐஎன் அப்படின்னு எழுதினோம்னா சின், அதுக்கு பேர் பாவம்னு பேர். அப்போது எஸ்ஐஎன் அப்படிங்கிற அந்த பாவம்னு எழுதி அதில் ஜின்னு ஒரு புதுசாக சேர்த்துட்டோம்னா மாறிடுதில்ல, சின் சைனாக மாறிடுதில்ல. அதனால் நம்ம செய்த பாவங்கள்லாம் தீர்ந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். அது மாதிரி தான் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் தான் நமக்கான வாழ்க்கை, நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் அமையுதுங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு நம்பிக்கை. இருந்தாலும் அதையும் கடந்து நாம் என்ன பாவம் செஞ்சோமோ தெரியாது. ஆனால் இந்த பாவத்தை இனிமேல் நம்ம செய்யக்கூடாது. இந்த ஜென்மத்தில் நான் செய்யலை, இதுக்கு முன்னாடி யார் பாவம் செஞ்சாங்களோ எனக்கு தெரியாது, இல்லை போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சோன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய முன்னோர்கள் எந்த பாவம் செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது. இந்த பாவங்கள்லாம் என்னை வாட்டக்கூடாது. நான் யாருக்கும் மனசளவுலையும் எந்த துரோகம் செய்யவும் நினைக்கல, எந்த தவறு செய்யவும் நினைக்கல அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த ஆலயத்துக்கு போய் நான்முக துர்க்காவை வழிபட்டுட்டு, துர்க்கைக்கு உரிய கிரகம் ராகு. அதனால தான் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ ராகு கால நேரத்தில்
அந்த கோயிலுக்கு போய் அங்கே உள்ள துர்க்கையை வழிபட்டுட்டு இதே போல் மனம் உருகி உண்மையிலேயே மனம் திருந்தி வேண்டணும். நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், ஆனால் எல்லோரும் எனக்கு இடைஞ்சல் தான் பண்ணுறாங்கன்னு இருக்கக்கூடாது. நாம் என்ன இடைஞ்சல் பண்ணியிருக்கோம், நாம் என்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறது நம்மளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அவங்கவுங்க மனசுக்கு அவங்கவுங்க ஹீரோயினாக தான் தெரிவாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணியிருக்கோம், என்ன நல்லது பண்ணியிருக்கோம்னு தெரியும். அந்த அடிப்படையில் அந்த கடவுளை உட்காந்து நான்முக துர்க்கையை மனமுருக வேண்டிட்டு அதற்கு பிறகு கோயில் நடை சாத்துவாங்கள்ல, அந்த நடை சாத்துகிற நேரத்தில் நம்மளுடைய பெயரை ஒரு சீட்டில் எழுதி வச்சுட்டு வந்தால் நம்மளுடைய தலையெழுத்து மாறுங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படியெல்லாம் மாறுதா என்னங்கிறது அவங்கவுங்க அனுபவத்தில் தான் நீங்கள் தான் சொல்லணும். இன்னும் அதே போல் இந்த நான்முக துர்க்கையை வழிபட போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறுவர் சிறுமியர்களுக்கு இனிப்பு பண்டங்கள் வாங்கி கொடுக்கறது ஒரு கூடுதல் ஒரு பலம். அது இந்த குழந்தைகள் திருப்திப்படும் போதும் நம்மளுடைய மனநிலை மாறும் போதும் அப்போ நமக்கு சில சக்திகள் அங்கே கிடைக்குது, நமக்கு சில எனர்ஜிகள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பழனிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சுக்லாபுரம் சாது மடத்து அருகில் இருக்கக்கூடிய நான்முக துர்க்கையை இரவு வரும்போது நடை சாத்தது முன்னாடி உங்களுடைய பெயர்களை எழுதி வச்சிட்டிங்கன்னா இது தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இதை தாண்டி இந்த கோயிலுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னு ஒன்று இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சூரியனுடைய ராகு கேது சம்மந்தப்பட்டாலும் சந்திரனோடு ராகு கேது சம்மந்தப்பட்டாலும் நம்ம கிரகண தோஷம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த கிரகண தோஷம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் 2 கிரகத்தோடையுமே ராகு அல்லது கேது சில பேருக்கு சம்மந்தப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது சூரியனுங்கிறது ஒளி கிரகம். பகல் நேரத்தில் இந்த உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்கறது சூரியன். இரவு நேரத்தில் இந்த உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது சந்திரன். அப்போ சூரியனை ஆன்மான்னு சொல்கிறோம், சந்திரனை மனம்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே கெட்டு போச்சுன்னா, இது முழுமையாக இயங்க முடியாமல் இது இருள் சூழ்ந்து போச்சுன்னா அவருடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட பாதிக்கிற சூழ்நிலை தானே வரும். அவங்களோட முயற்சிகள் முன்னேற்றங்கள் எல்லாமே தடைப்பட்டு போயிட்டுருக்குல்ல. இந்த மாதிரி தடைப்படக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அதை தான் கிரகண தோஷம்பாங்க. கிரகண தோஷத்துக்கு பல்வேறு நிவர்த்திகளுக்கான விஷயங்கள் வெளில சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கோயில்கள் வரும், அதனால் நம்ம அதை தனியாக எடுத்து சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி கிரகணம் சூரியனும் சந்திரனும் ராகு கேதுக்களுக்கு சம்பந்தப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நான்முக துர்கா கோயிலுக்கு இதே போல் ராகு கால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் சென்று வழிபடுறதும் திங்கட்கிழமை ராகு கால நேரத்தில் சென்று வழிபடுறதும் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் அடிக்கடி சென்று வழிபடலாம். அங்கே என்ன பூஜை முறைகள் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சூரியன் சந்திரன் ரெண்டும் சம்மந்தப்படும் போது இந்த கோயில் வழிபாடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறது ஐயா நல்லவசந்தன் ஐயா சொன்ன ஒரு கருத்து தான். இது உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா நான் எந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அதில் நமக்கே தெரியாது. இதெல்லாம் சில அனுபவங்களில் தான் ஏற்கனவே தம்பிக்கலை ஐயன் சுவாமிகளை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த வகையில் இந்த நான்முக துர்காவையும் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். இது போல் சிறப்பான சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லோரும் சொல்கிறது நம்ம சொல்கிறதில்ல. அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு அது நிச்சயமாக பலன் கொடுக்குற வகையில் இருக்கணும். அதே போல் இந்த கிரக சேர்க்கைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், இந்த தொடர்பையும் சொல்லும்போது தான் உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் பழனிமலை அடிவாரம் சுக்லாபுரத்தில் சாது மடம் அருகில் இருக்கக்கூடிய நான்முக பிரம்ம துர்க்கையை வழிபட்டு பயனடையலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.